ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி சிஹெச்எஃப் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணி வைக்க, வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து கண்டினியூவாக வந்து நான் பேசுகிறது உண்டு. அப்போது வந்து சார் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு வந்து சொல்லிக் கொடுங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன பண்ணாலும் என்னை வந்து ஃபைனலில் வந்து ப்ராஃபிட்டில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இது பண்ண சொல்லியிருந்தாப்புல. ஸ்ட்ராட்டஜியில் வந்து அந்த ஒரு வித்தை வந்து கிடையாது, நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலுமே. ஆனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் அந்த ஒரு இது இருக்குது சரிங்களா. அதை எப்பவுமே வந்து புரிஞ்சுக்கணும். நான் இப்போ வந்து அந்த வார் இதாகிடுச்சு இல்லைங்க, இந்த நம்ம ஈரான் இஸ்ரேல்னு சொல்லலாம், இல்லை வந்து யூஎஸ்னு சொல்லலாம் சரிங்களா. இந்த வார் ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா நான் வந்து மேஜர் பேர்ஸ் எல்லாமே வந்து மெஜாரிட்டியாக எந்த பேர்ஸுமே வந்து அவ்வளோவா வந்து நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. நான் இப்போ யூஸ் பண்ணுற ஒரே ஒரு பேர் பார்த்திங்கன்னா கோல்டு இல்லைன்னா வந்து சில்வரு. இந்த ரெண்டு தான் இப்போதைக்கு சரிங்களா. இப்போதைக்கு நான் இது மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்கேன். இதில் நான் ஒரு சின்ன ட்ரிக்கு வந்து நான் சொல்லித்தரேன். இப்போ என்ன அப்படின்னா, அப் ட்ரெண்ட் வந்து போகுது சரிங்களா. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு அக்கௌண்ட் நான் வந்து வாங்குகிறேன் சரிங்களா. ஒரு அக்கௌண்ட்டு, அதாவது ஃபண்டிங் பிப்ஸோ ஃபண்டட் நெக்ஸ்ட்டோ அது உங்களுடைய இது சரிங்களா. ஹைவில் எடுங்க இல்லை ப்ளூ கார்டியனில் எடுங்க, அது உங்களுடைய ஓன் விருப்பம் சரிங்களா. அப்போ எதில் வேணாலும் எடுத்துக்கங்க. நான் ஒரு 10% வந்து லாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிடும். இதுதான் வந்து மெஜாரிட்டி ரூல்ஸ். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் இப்படி தான் இருக்கும் சரிங்களா. மெஜாரிட்டியாக எனக்கு தெரிஞ்சது மேபி அது வந்து 6 இருக்கலாம், இல்லை 8 இருக்கலாம். நான் வந்து 10ன்னு சரி ஓகே, நான் வந்து ஒரு 6%ன்னு வச்சுக்கிறேன். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த 6% ரூல்ஸ் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கொடுப்பான் சரிங்களா. இதை வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து நம்மளுடைய எஸ்எம்சி கான்செப்டில் நான் ஒரு அனாலிசிஸ் வந்து எடுக்கிறேன் சரிங்களா. எஸ்எம்சி நான் சொல்கிறது வந்து எஸ்எம்சிக்கு, மற்ற ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து கொண்டு வந்து இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் அப்ளிகபிள் பண்ணோம் அப்படின்னா டிஸ்க்ளைமரோடையே சொல்லிடுறேன், இது வந்து உங்களுடைய ஓன் மணி ஓன் ரிஸ்க் நீங்கள் தான் எடுக்கணும். அதை யோசிச்சு பார்த்து எடுத்துக்கங்க சரிங்களா. இதுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு என்னையும் கோத்துட்டு போயிடாதீங்க சரிங்களா. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து இங்கே ஒரு ஓபி, இங்கே ஒரு ஓபி, இங்கே ஒரு ஓபி சரிங்களா. 3 ஓபி இருக்குது. ஃபஸ்ட்டு ஓபியில் நுழையுது, எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது சரிங்களா. இந்த இடத்துல வந்து 0.5% வந்து நான் ட்ரேடு வந்து என்ட்ரி எடுக்கிறேன். ஆனால் வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது, இதை வந்து எஸ்எல் அடிக்குது. ஸோ வந்து 0.5% எனக்கு வந்து எஸ்எல் சரிங்களா. மறுபடியும் இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் எடுக்கும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா. மார்க்கெட்டில் இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கில் நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. கொஞ்சம் தூரம் மார்க்கெட் மேலே போயிட்டு இங்கே ஒரு ஆர்டர் பிளாக்கோ இல்லை ஃபேர் வேல்யூ கேப்பில் அடிக்குது. இதுவும் எஸ்எல் சரிங்களா. 0.5 இன்னொரு எஸ்எல் இங்கே வருது. இங்கே வந்து மறுபடியும் வந்து எடுக்குது. மறுபடியும் வந்து இங்கே ஒரு ஆர்டர் பிளாக்கோ ஃபேர் வேல்யூவோ அடிக்குது. மறுபடியும் கீழே விழுகுது சரிங்களா. கீழே விழுந்து இப்போ எனக்கு சிஹெச் வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருச்சு சரிங்களா. இது வந்து சிஹெச்ங்கிறது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து மொத்தமாக வந்து எனக்கு எஸ்எல் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எல் மட்டும் எனக்கு வந்து 1.5%, 1.5% வந்து எஸ்எல் சரிங்களா. மறுபடியும் வந்து இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ் நான் வந்து எடுக்கிறேன். இப்போ வந்து ஒரு அதே மாதிரி ஒரு 3ன்னே வச்சுக்கலாம் சரிங்களா. ஒரு 3 ஆர்டர் பிளாக் நான் எடுக்கிறேன். இதுவும் மறுபடியும் ஒரு எஸ்எல் ப்ளஸ் 0.5% மறுபடியும் எஸ்எல். இப்போ டோட்டலாக என்னுடைய லாஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 2% இங்கே எடுக்கிறான் சரிங்களா. இங்கே நமக்கு ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு எஸ்எம்டி கொடுக்குது, இல்லை வந்து சிஆர் வந்து கொடுக்குது, இல்லை வந்து ஒரு சிஹெச்ஏ வந்து கொடுக்குது சரிங்களா. இப்போ வந்து எனக்கு லைனில் வந்து 4 ட்ரேடு வந்து எனக்கு எஸ்எல் இருக்குது சரிங்களா. இங்கே வந்து நான் வந்து ஒரு என்ட்ரி போடுறேன் சரிங்களா. ஒரு என்ட்ரி போடுறேன். இங்கிருந்து ஒரு புஷிங் வேல்யூ வருது சரிங்களா. இது வரைக்கும் டாப் வரைக்கும் தூக்கிடுச்சு. ஏன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் இருக்கும். நமக்கு வந்து இதுலேயும் பார்த்திங்கன்னா ரிஸ்க் 0.5%, 1:2 அப்படின்னு ஒரு 1:1ங்கிறப்பவே உங்களுக்கு இந்த ரிஸ்க் வந்து கவர் ஆயிரும். 1:2ங்கிறப்போ 1% வந்து உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. இங்கே ஒரு 1:10 வேண்டாம், அதெல்லாம் வந்து மித்துங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போயிடுவாங்க. ஒரு 1:4
5%, சரிங்களா? 1:5 வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். அப்படின்னா இது எல்லாத்தையுமே இது பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே எடுத்த எல்லா எஸ்எல்லுமே இந்த சிங்கிள் ட்ரேடில் வந்து ரெக்கவர் ஆகிரும். புரியுதுங்களா? இதுதான். ஆனால் நீங்கள் பேர் மாற்றக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு பேர் இப்போ வந்து கோல்டுன்னு எடுத்துட்டோமா, கோல்டில் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா கோல்டு மட்டுமே வந்து எடுங்க, சரிங்களா? வேறு எந்த பேருமே போகக்கூடாது. கோல்டுனா கோல்டு மட்டுமே எடுங்க. இல்லை வந்து நான் ஈயோ எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா ஈயோ மட்டுமே எடுங்க. ஏன்னா எங்கே இது பண்ணாலும் ஒரு 5 ஆர்டர் பிளாக் நீங்கள் எடுக்கிறீங்க, 4 ஃபெயில் ஆகுதுனாலும் 1 சக்ஸஸ் ரேஷியோ கொடுத்தா கூட உங்களுக்கு 1:5ன்னு அடித்தா கூட இந்த எல்லா லாஸுமே இதில் வந்து ரெக்கவர் ஆகிரும், சரிங்களா? இதுதான் வந்து பிகினர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு வித்தை. இதுதான் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுன்னு என்னமோ உங்களுக்கு புரியாத லாங்குவேஜில் எப்படியோ சொல்லுவாங்க. ஆனால் வந்து பேர்ஸை கம்மி பண்ணுங்கள். சார் நீங்கள் ஏன் வந்து 27 பேர் கொடுக்குறீங்கன்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் பல வீடியோஸில் சொல்லிட்டேன், 27 சார்ட்ஸுக்கு மேலே நான் கொடுக்குறது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான், தவிர்த்து நீங்கள் வந்து ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுறீங்க, அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அதை வந்து எடுத்து இது கூட கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும், சரிங்களா? அதுக்காக தான் நான் கொடுக்குறது மெயினாக. மற்றபடி 27 சார்ட்டில் இருக்கிற ஆர்டர் பிளாக்கையும் போய் நான் வந்து எல்லாத்தையும் மிட்டிகேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் உடையும், சைக்காலஜிக்கலும் உடையும், உங்களோட எல்லாமே வந்து இதாகிக்கும். நான் என்னுடைய கோர்ஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன், யூடியூப் வீடியோஸில் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். எல்லா பேரையும் போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க. கோல்டுனா கோல்டு மட்டும் நீட்டாக எடுக்கிறீங்களா, இந்த ஒரு நான் இப்போ சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஒரு வின்னிங் வந்து சாலிடாக வந்து இருக்கும், சரிங்களா? அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. கரெக்டாக எஸ்எம்சி படித்து உபயோகப்படுத்துகிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து இதாகும், சரிங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யூஎஸ்டி சிஹெச்எஃப் இதுதான் நம்ம வந்து எடுத்துருக்குறோம். இதில் வந்து யூஎஸ்டி சிஹெச்எஃப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், சரிங்களா? டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம், டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றது ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணது இது போல் தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம், சரிங்களா? ஆக்சுவலி வந்து NZDUSD பார்த்தலாம், ஏன்னா இது வேறு ஏதோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கொடுத்த மார்க்கிங் வந்து உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. ஓகே, பரவாயில்ல. NZDUSD வந்து பார்த்தரலாம். NZDUSD பார்த்தீங்கன்னா இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், சரிங்களா? டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம். டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றது ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி NZDUSD இப்படி தான் வந்து கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி இன்றைக்கி நான் வந்து ஒரு விஷயம் வந்து நான் காட்டணும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் வந்து சொல்கிற ஒரு நல்ல ஒரு கவனமான விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர், சரிங்களா? எனக்கு இது வந்து பாசிபிள். உங்கள் எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான், சரிங்களா? ஆனால் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, அதுதான் வந்து உண்மை. கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கங்க. என்னோடய ரிசல்ட் எப்பவுமே நான் காட்ட மாட்டேன். ஃபோன் கால்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டதுனால நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது என்னுடைய ஒரிஜினல் செட்டப்பு, சரிங்களா? ஒரிஜினல் ட்ரேடு, ஒரிஜினல் செட்டப்பு, மாஸ்டர் அக்கௌண்ட், அது நான் வந்து சொல்லிடுறேன். மாஸ்டர் அக்கௌண்ட்டில் தான் நான் இந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன். இது ஆக்சுவலாக இது வரைக்கும் போகலை, இங்கேயே நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். அந்த டேட்டாவும் வேணும் இல்லை நீங்கள், ஏன்னா இது வரைக்கும் போகாமல் மார்க்கெட் இப்போ ரிவர்சல் ஆயிடுச்சு. சார் நீங்கள் வந்து வெளியே வரல, நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரிக்கு இது எதாவது சொன்னீங்க அப்படின்னா கூட நான் வெளியே வந்த ப்ரூஃபையும் வந்து MT5ல இதுலேருந்து இது வரைக்கும் நான் வந்து வெளியில் வந்ததையும் நான் வந்து காட்டிடுறேன், சரிங்களா? இது என்னுடைய கோல்டு ட்ரேடு. நான் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து நான் சொல்லியிருந்தேன்லங்க, ஒரு கர்நாடகாவில் வந்து ஒரு ரூரல் ஏரியாவில் வந்து மாட்டிக்கிட்டேன் டவர் இல்லாமல். ஸோ அந்த டைமில் வந்து பஃபர் ஆகிடுச்சு, இல்லைனா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த ஒரு பாயிண்ட்டு அண்ட் பொசிஷனு. இது பார்த்தீங்கன்னா கோல்டு நான் எடுத்தது, சரிங்களா? ஒன்றும் இல்லை, கம்பு சுற்றுற வேலையெல்லாம் இல்லை. உங்களுக்கு கோல்ட்லேயும் வந்து ப்ரூஃப் பண்ணணுன்னா நான் வந்து தாராளமாக வந்து காட்டிடுறேன். எந்த பிளேஸில் வந்து நான் ட்ரேடு போட்டேன் அப்படின்றதையும் நான் வந்து காட்டுறதுனா காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து பார்த்துட்டு வந்துடலாம், சரிங்களா? கோல்டை வந்து நம்ம முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கோல்டு இப்போ வந்து கோல்டு நல்லா ஒரு ரிவர்ஸ் புல் எடுத்து கீழே வந்துட்டுருக்கு, சரிங்களா? ஸோ வந்து நம்ம வெளியே வந்தது பார்த்திங்கன்னா, என்னடா என்ட்ரி பாயிண்ட்டே காணன்னு பார்க்குறேன், சாரி, அது வந்து சில்வரு. இங்கே பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், சரிங்களா? இங்கே தான் வந்து எடுத்தது என்ட்ரி பாயிண்ட்டு. மார்க்கிங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கில் தான் என்ட்ரியை வந்து போட்டேன். இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கு என்ட்ரி வந்து போட்டது, சரிங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு லாங் பொசிஷன் எடுக்கிறீங்க. இது என்னென்னு வந்து நல்லாவே தெரியும். இது வந்து சிஆர், சரிங்களா? சிஆர் இருக்குது அப்படின்னாலே நான் வந்து
உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், கண்ணை மூடிட்டு நான் வந்து என்ட்ரி போட்டுருவேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அதுதான் வந்து நான் பண்ணது. கண்ணை மூடிட்டு இங்கே ஆக்சுவலாக வந்து இங்கே எங்கேயோ நான் என்ட்ரி போட்டேன். பட் வந்து உங்களுக்கு நான் காட்டுறப்ப நான் இங்கேயே வச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரே பொசிஷனில் விழுகாது சரிங்களா. அது இங்கே வச்சுக்கிறேன். இது என்னோடய ஸ்டாப் லாஸு. இது நான் எடுத்த ட்ரேடு, அதனால் வந்து அது இதுன்றாதீங்க சரிங்களா. இங்கே வந்து நான் எடுத்துட்டேன். சாலிடாக சொல்லணுன்னா ஒரு இந்த பொசிஷன்லேயே நான் எடுத்துட்டேன். இங்கே ஏன் சார் எடுத்தீங்க அப்படின்னா, இங்கே தான் வந்து நமக்கு ஒரு எஸ்எம்டி வந்து கிடச்சிது சரிங்களா. எஸ்எம்டி வந்து நமக்கு நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக இந்த இடமா இல்லை இன்னும் மேலேயான்னு எனக்கு தெரில, மறுபடியும் டேட்டா பார்க்கணும். இல்லை இந்த இடம் இல்லை, இந்த இடம் இங்கே தான் வெளியே வந்தது. ஒரு 1:11 இங்கே தான் வந்து எஸ்எம்டி நமக்கு வந்து கொடுத்துருக்கு. எங்கே அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹை போயிருக்குங்களா, அதுவே வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸில் அடித்து நியூ பேனல் போடலாம். எஸ்எம்டி கொடுத்தோன்னா தான் நான் வந்து கொஞ்சம் உஷாராயிட்டேன் சரிங்களா. அதுவும் இல்லாமல் இது சம்திங் அந்த டைம்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இது பார்த்திங்கன்னா ஹை, ஒரு லோ டு ஹை, அதுக்கப்புறமும் ஹை, பட் இங்கே பார்த்திங்கன்னா லோ இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், இதில் தான் வெளியே வந்தேன். இந்த ஒரு கேண்டிலில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு இங்கேயே நான் வந்து வெளியே வந்துட்டேன். ஆர்ஆர் பார்த்திங்கன்னா 1:10. நான் ஆக்சுவலாக வந்து இன்னொரு ட்ரேடு வந்து இப்போ ஓடிட்டுருக்கு, இல்லைனா வந்து ஸ்க்ரீன்ஷாட் நான் உங்களுக்கு வந்து போட்டு விட்ருவேன். இன்னொரு ட்ரேடு ஓடுறதுனால அது முடியட்டும். ஒரு வேளை உங்களுக்கு வேணும், ஒரு வேளை சந்தேகமாக இருக்குது, அப்படி இதெல்லாம் பாசிபிலிட்டியா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு வேளை நினச்சிங்கன்னா நான் வந்து அகெயின் MT5ஓட அந்த ஒரிஜினல் அந்த லே அவுட்டே நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா. இதுதான் வந்து விஷயம். ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோவும் இதே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் நிறையா வந்து பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா அது ஒரு டீப்பான டாப்பிக்கு சரிங்களா. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா உண்மையாகவே நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்குறீங்க அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அது வந்து நம்ம விட்டுட்டு நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு இதுலேயே வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். நான் வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறேன், என் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை. நீங்கள் அதர் ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கீங்க, நீங்கள் வந்து ஓனாக ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஒன்றும் இல்லை, நான் இங்கிருந்து வந்து என்ன பண்ணுறேன், ரிவர்ஸ் அடிச்சிடுறேன். இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சரிங்களா. நான் வந்து இதிலேருந்து அடிக்கிறேன் சரிங்களா. இதுலேருந்து டு பி ஃப்ராங்க் எல்லாமே எந்த கன்ஃபர்மேஷனுமே வேண்டாம். ஜீரோ கன்ஃபர்மேஷனு, ஜீரோ ஒரு லாஜிக்கு, ஜீரோ இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன். ஒரு குழந்தை வந்து எப்படி ட்ரேடிங் எடுக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு பண்ணுமோ அப்படி நான் வந்து இப்போ பண்ணுறேன். இது வந்து செல்லிங் மொமெண்டமில் இருக்குது. என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் தான் நான் போவேன். செல்லிங் மொமெண்டமில் இருக்குது. செல்லிங் மொமெண்டமில் இருக்கிறப்ப எந்த ஒரு ஆர்டர் பிளாக் நான் வந்து மார்க் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஆர்டர் பிளாக் சரிங்களா. ஸோ வந்து இது வந்து ரெஸ்பெக்டே பண்ணல, டேரெக்டாக போயிடுச்சு. கவுண்ட் எடுக்கிறதுனா எடுத்துக்கங்க, அது வந்து உங்களுடைய பிரியம். பட் அதெல்லாம் கவுண்ட் எடுக்கிறதுக்கு கூட ஒரு லாக்கி இல்லை. இதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஒரு 1:3 வந்து நான் போய்க்கிறேன். ஒரு 1:3ன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஃபேவராக இருக்கும். ஏன்னா எல்லாருமே 1:5 பண்ண மாட்டீங்க, அதனால் 1:3 நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எஸ்எல். ஸோ 0.5% வந்து ஒரு எஸ்எல் நான் வச்சுக்கிறேன். அடுத்த இது வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது என்னோடது எங்கே வரும் அப்படின்னா இங்கே நான் வந்து எடுப்பேன் இல்லைங்களா. இங்கே எடுப்பேன். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கேன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே போயிட்டு ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் பார்த்து வந்து இது பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் இது பெரிய ஆர்டர் பிளாக் அப்படின்றதுனால ஷார்ட் எடுத்துக்கிறேன். ஷார்ட் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் நான் வந்து வச்சுக்கிறேன். ஒரு 1:3 சரிங்களா. இதுவே ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் 1:2 எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆர்டர் பிளாக் ரொம்ப பெருசு. ஆர்டர் பிளாக் பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணி தான் ஆகணும். அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. மறுபடியும் போகுது, எடுக்குது. ஒரு 1:2. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு எஸ்எல் வந்து இதில் வந்து கவர் ஆகிரும் சரிங்களா. 0.5% எஸ்எல் எடுத்திங்களா, 0.5%க்கு 5% போயிட்டு ஒரு 1:2னா 1%, 0.5% இப்போ நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஒன்றும் கிடையாது. இதோட நான் அப்படியே நிறுத்திட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்காமல் நின்றுட்டுருக்கு. ஸோ மறுபடியும் வந்து நான் என்ன பண்ணுவேன், இங்கே ஒரு ஆர்டர் பிளாக்கு இதை வந்து கேன்சல் பண்ணுறேன்.
இதில் நான் எந்த கன்ஃபர்மேஷனும் பார்க்கல, ஒரு வியூவர்ஸ்ன்னு சொல்கிறதா ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்கிறதான்னு தெரில. பட் இதில் நான் எந்த கன்ஃபர்மேஷனுமே பார்க்கல, பிளைண்ட் கேம்ஸ். சரிங்களா? இப்போ மறுபடியும் மார்க்கெட் வந்து இங்கே அடிக்குது. அடித்தோன்னே இங்கே நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஒரு ஷார்ட் எடுத்து, இதில் முக்கியம் நான் எதுவுமே பார்க்கல. சிஆராக இருக்கட்டும், ஒரு எஸ்எம்சியாக இருக்கட்டும், எதுவுமே நான் பார்க்கல. சரிங்களா? டைரெக்ட் ஒரு ஆர்டர் பிளாக் கிடைக்குது, ஆர்டர் பிளாக்லேருந்து டைரெக்டாக எடுக்கிறேன், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு வித்தையும் நான் வந்து காட்டல. 1:2. ஏன்னா இதுவும் பெரிய ஆர்டர் பிளாக் தான். சின்ன ஆர்டர் பிளாக்காக இருந்துச்சுன்னா இஷ்யூ இல்லை. சரிங்களா? இப்போ ஒரு எஸ்எல் அப்போன்னா ப்ராஃபிட்டில் இருக்கிற அந்த ஒரு எஸ்எல் மார்ஜின் வந்து நமக்கு எவ்வளோ இருந்துச்சுங்க, 0.5% ப்ராஃபிட்டில் இருந்தீங்களா, இந்த இடத்துல அந்த 0.5% உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. ஓகே, இப்போ வந்து டைரெக்டாக அடுத்த இதுக்கு வந்து எராவில் வந்து என்ட்ரு ஆகும். இதுக்கு வந்து கொஞ்சம் எஸ்எம்சி தெரிஞ்சிருக்கணும், பட் இருந்தாலும் ஓகே தான். இது நான் எடுத்து சேம் ட்ரேடு தான். சரிங்களா? அதனால் வந்து ரொம்பலாம் சொல்லலை. இங்கே ஒரு என்ட்ரி இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரேக் ஈவன் ஆகிருக்குங்களா, ஒரு 1:3ன்னு வச்சுக்கலாங்களா. ஏன்னா இது வந்து சின்ன ஒரு ஆர்டர் பிளாக் தான். 1:3 மறுபடியும் வந்து என்ன ஆகுது, 1:3. அப்போன்னா இப்போ உங்களுக்கு 1.5% ப்ராஃபிட்டில். சரிங்களா? எதுவுமே நான் பண்ணல, ஜஸ்ட்டு வந்து குழந்தையாட்டம் நான் வந்து பண்ணுறேன். இப்போ அடுத்த ஆர்டர் பிளாக் இது 15 மினிட்ஸில் ஒரு சூப்பரான ஒரு ட்ரேடு. ஓகே, அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து ஒரு ஆர்டர் பிளாக் எங்கே நான் மார்க் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஆர்டர் பிளாக் இது உடைக்குது அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக், அவ்வளோதான். நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த கன்ஃபர்மேஷனுமே நான் பார்க்கல. சரிங்களா? ஜஸ்ட்டு பிளைண்டாக வந்து கேம் ஆடிட்டுருக்கேன், அவ்வளோதான். டைரெக்டாக மறுபடியும் ஒரு புல்லு. இப்போ ஒரு எத்தனை 1.5% ப்ராஃபிட்டுங்களா, ஐயோ வந்துட்டுனே. ஆமாம், 1:3னா 1.5% ப்ராஃபிட்டில் வந்து இருக்கிறீங்களா. இப்போ வந்து கரண்ட் மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. ஓகே, இதுதான் ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே இப்போ நான் சொன்னதுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வந்திருக்கும். ஒன்றும் இல்லை, இது எல்லாமே வந்து ஒரு 1.5 வீக்கில் 1.5 வீக்கா, ஆமாம் ஆமாங்க, ஒரு 1.5 வீக்கில் நடந்தது தான் வந்து இப்போ இருக்கிற லைவ் டேட்டாலே எடுத்து வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1:2 அது 1:2ன்னே நீங்கள் மாற்றிக்கிட்டால் கூட ஒரு 1% ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. இதே வந்து இது வந்து இப்போ ட்ரெண்டு மாறி இருக்குது. உங்களுக்கு வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா சிஹெச் வச்சு அப் ட்ரெண்டில் வந்து போயிருக்கு. அதனால் வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. இதுவே வந்து நல்ல லெஜிட்டாக ஒரு ட்ரெண்டில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் வந்து இழுக்கிறீங்க அப்படின்னா அது இதே மாதிரிலாம் வந்து இருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கம்மியாலாம் கொடுத்துட்டு ஒரு 1:1, 2 அந்த மாதிரிலாம் இருக்காது. டேரெக்டாக இழுத்துச்சு அப்படின்னா டேரெக்டாக கீழ் வரைக்குமே உங்களுக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரே பேரை எடுத்து இந்த ஒரு டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணி இது பண்ணுங்கள். சரிங்களா? ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் வந்து இப்போதைக்கு பிரேக் ஈவனாச்சும் பண்ண முடியும். அப்புறம் போக போக உங்களுக்கே விற்ற தெரிஞ்சாலும் நல்லா வந்து இது பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். சரிங்களா? நான் வந்து இங்கே இது பண்ணதே வந்து எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்டட் பண்ணி வித்தவுட் கன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வித் கன்ஃபர்மேஷன் அப்படின்னா அது வேறு மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். சரிங்களா? ஓகேங்க, இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.